ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து சிக்கன் ராகி பை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பை பண்ணுறதுக்கு 1 கப் ராகி, 1 கப் மைதா, பவுடர்ட் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு அண்ட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி டார்ட் ஷெல் தான் எடுத்திருக்கேன். இதில் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஷீட்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு ப்ரிக் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பை ரெடி ஆகிடும். அடுத்து சிக்கன் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி அண்ட் சிக்கனை தனித்தனியாக கூட குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்றா சேர்த்து தான் குக் பண்ண போகிறேன். 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போது மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 கப் பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடும். அடுத்து கம்பு பெஷமெல் சாஸ் பண்ணுறதுக்கு கம்பை நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் பட்டர், பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்ச கம்பு பொடி, மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் பவுடர் சுகர், உப்பு அண்ட் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பை பண்ணி வச்சதில் சிக்கன் ஃபில்லிங், மேலே பண்ண ஒயிட் சாஸ் அண்ட் மொசரல்லா சீஸ் அண்ட் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதை 5 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பை ரெடி ஆகிடும். அண்ட் இது யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.